வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழாதீங்க அண்ணி. அழாத தேவி. நாங்க அப்படியெல்லாம் உனக்கு கெடுதல் பண்ணிடுவோம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. கையில் யோசிக்காம எதுவும் பண்ண மாட்டா. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிருக்கா தேவி. எதுமா என்னோட நல்லது? என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதா? நானா கேட்டேன்? அந்த ஆள் கூட என்ன சேர்த்து வைங்க நான் கேட்டேனா? எனக்கு விருப்பம் இல்லாதவரோட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு நான் உயிரா நேசிக்கிற என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே, எப்படிமா நான் சந்தோஷப்படுவேன்? அதனால நல்லவரே கிடையாது. ஏமா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ தேவி, அப்படியெல்லாம் நினைக்காத. இங்க பாரு, உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கும் தானே. நாங்க மட்டும் உன்னை இப்படி அழ வைக்கணும்னு நினைப்போமா சொல்லு? அதான் அழ வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? அதான் வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு கத்துன, எங்கேயும் என் பேச்ச கேட்டீங்க. இப்ப பாருங்க எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. பெருசா நான் பாத்துக்கிறேன், தலையிடாதன்னு சொன்னீங்கல்ல. டேய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இப்பவும் சொல்றேன், நீ எதுலயும் தலையிடாத. எதுலயுமே தலையிடாம எப்படி இருக்க சொல்றீங்க? நான் இந்த வீட்டுல ஒரு ஆள் தானே. எதுவுமே கேட்க கூடாதுன்னா நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கேன்? அன்பு, நிலைமை தெரியாம எதுக்கு இப்படி கோவப்படுற? பின்ன எதுலயுமே தலையிடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அன்பு, ப்ளீஸ். அண்ணி அழாதீங்க. கையில நீ உங்களுக்காக தானே இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணிருக்காங்க. ஒரு வாரம் தானே, திரும்ப அண்ணி அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஐயோ, ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது? ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் என் குழந்தை அந்த ஆள்கிட்ட இருந்தானா அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கையில் என்னாச்சு? கையில் குழந்தைய மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. தேவி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? எவ்வளவோ சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. தேவி, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ப்ளீஸ், ஒரு வாரம் பொறுத்துக்கோ. உன்னோட கஷ்டமும் குழந்தைய நினைச்சு உன்னோட பரிதவிப்போ என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாரு, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுல யோசிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லக்கா. எனக்கு என் குழந்தை வேணும்க்கா. என்னால முடியல. அக்கா, நான் சொல்றத கேளுங்க. வாங்கக்கா, நம்ம போய் என் குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம். தேவி ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு புரியுது. அக்கா, அவங்கள ரொம்ப மோசமானவங்க அக்கா. என் குழந்தை அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு என் மனசு கிடந்து தவிக்குது. அக்கா, எனக்கு அந்த ஆளு வேண்டாம். அவன் கூட வாழணும் நான் கொஞ்சம் கூட விருப்பப்படல. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். காலம் பூரா அவனோட முகத்தை பார்த்து என் வாழ்க்கைய ஓட்டிடுவேன். அவனை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அக்கா. அக்கா வாங்கக்கா. தேவி ப்ளீஸ். பார் தேவி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் விக்னேஷ் இல்ல. குழந்தை விஷயத்துல உன்ன மாதிரி தான் இருக்காரு. நீ எந்த அளவுக்கு கவன் மேல பாசமா இருக்கியோ அதே அளவுக்கு அவரும் பாசம் வச்சிருக்காரு. அத நீ புரிஞ்சுக்கோ. கவனை பார்த்ததும் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. நீ தாண்டா என் உலகம், உன்னை விட எனக்கு வேற எதுவுமே பெருசில்லைன்னு பேசினாரு. ஏதோ எழுந்தது கிடைச்ச மாதிரி அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அவனை அப்படி கொஞ்சி அவரோட பாசத்தை வெளிப்படுத்தினாரு. அவரோட பாசமும் ஏக்கமும் உண்மையானதுதான்.
நிச்சயமா அவர்கிட்ட இருக்கும்போது குழந்தைக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டாரு. அவர் இழந்ததெல்லாம் என் குழந்தை மூலமா திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாருன்னு அவரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா எனக்கு இருந்தது என் குழந்தை மட்டும்தான்க்கா. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே. இப்ப எனக்கு நீ என்னக்கா இருக்கு? மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கைய வாழறதுக்கான அர்த்தமா இருந்தது என் புள்ள மட்டும்தான்க்கா. இப்ப அவனை என் கூட இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது?